ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன் ஸ்பாட். நம்ம இப்போ வந்து என்சிஆர்டி 8th ஸ்டாண்டர்டோட பாஸ்ட் 3. ஸோ அது பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். டில் வந்து திப்பு சுல்தான் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மராத்தாஸ்லேருந்து கண்டினியூஷன். ஸோ திப்பு சுல்தான் வரையும் முடிச்சிருக்குமா? ஸோ இப்போ வந்து கண்டினியூஷன் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ மராத்தாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, பிடிஎஃப் வந்து ரீட் பண்ண தேவையில்ல, வெறும் க்ரக்ஸை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, பட் அது எல்லாேருக்கும் எப்படி செட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு ஓகே, பட் பிகினர்ஸுக்கு செட் ஆகுதா இல்லை எல்லாருக்குமே ஓகேவானு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஎஃப் ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ லைன் பை லைன் ரீட் பண்ணி அதுக்கு என்னன்றதை நம்ம பார்க்குறோம். War with Marathas. From the late 18th century, the company also sought to curb, eventually and destroy a Maratha power. With the defeat in the third battle of Panipet in 1761. So, third battle of Panipet ஒன்று நடந்திருக்கு எப்போனா 1761. The Maratha dream of ruling from Delhi was shattered. They were divided into mini states under the different chiefs belonging to dynasties such as Scindia, Holkar, Kaiwad and Bhonsle. These chiefs were held together in confederacy under a Peshwa, who became its effective military and administrative head based in Pune. Mahaji Scindia and Nana Patnis were two famous Maratha soldiers and statesmen of the late 18th century. ஸோ மராத்தா பற்றி சொல்கிறாங்க. ஸோ மராத்தா வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் மானிபேட் பழக்கம் தனித்தனியாக செதறி போயிருக்கு. அது வந்து இந்தியா ஃபுல்லாக ஆளணுன்ற கனவு வந்து செதஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து தனித்தனியாக குட்டியாக அவங்கவுங்க சீஃப் வந்து இப்போ ஆளுட்டுருக்காங்க. ஸோ இது பொதுவாக வந்து மராத்தாஸில் பார்த்திங்கன்னா பேஷ்வான்னு இருப்பாங்க. நீங்கள் பாஜிராவ் மஸ்தானி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேஷ்வான்றது வந்து ஒரு இது மாதிரி, அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்புறமேட்டு பொலிட்டிக்கல் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ பேஷ்வான்றதை வந்து ஒரு டிசைட் பண்ணி கொண்டு வருவாங்க. அவர் தான் அந்த ஊர் ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட கிங்கு மாதிரி, ஆனால் கிங்கு நேம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்கள நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. ஸோ பேஷ்வான் தான் மராத்தாஸில் சொல்லுவாங்க. பாஜிராவ் மஸ்தானி வந்து மராத்தாஸோட செட்டப் எப்படின்றத பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இட்ஸ் அ மூவி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Marathas were subdued in a series of wars. In the first war ended in the 1782 and with the Treaty of Salabai. There were no clear victor. The second Anglo-Maratha War 1803-05 was fought on different fronts and resulting in the British gaining Orissa and the territories of north of Yamuna River, including Agra and Delhi. Finally, the third Anglo-Maratha War for 1872-19 crushed Maratha power. The Peshwa was removed and sent away to Pittur near Kanpur with a pension. The company now had complete over the territory south of Vindhyas. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நடந்திருக்கு ஆங்கிலோ மராத்தா. எப்போ நடந்திருக்குன்னா 1782 நடந்திருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் விக்டரி இல்லைனால ரெண்டு பேரும் வந்து ஒரு காமன் ட்ரீட்டி வந்திருக்காங்க. சாலாபாய் போட்டு என் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவான ஒரு 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 ட்ரீட்டியில் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ விக்டரி யார் தோத்தாங்கன்னு தெரியாது. செகண்ட் வாரில் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பர் ஹேண்ட் யாருக்கு போயிருக்கு, பிரிட்டிஷ் போயிருக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. யமுனா ரிவர் கிட்டத்தட்ட ஆக்ராவாக இருக்கட்டும், ஒரிசாவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அப்பர் ஹேண்டாக இருந்திருக்காங்க. தேர்ட் மராத்தா வாரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மராத்தா க்ரஷ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் ஆர்டர்ஸு. என்னென்ன எப்போ நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து விந்தியாஸ்ன்ற ரீஜனில் ரொம்ப கிளியர் ஆகிட்டாங்க. விந்தியான்றது வந்து மகாராஷ்டிரா இந்த சைடில் இருக்க ஒரு ரீஜன். விந்தியா எங்கே இருக்குன்னு ஃபிசிக்கல் மேப்பில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். The climb to Paramount Sea. It is clear from the above that from the early 18th century, the company pursued an aggressive policy of territorial expansion. அதாவது என்னென்னா, கம்பெனினா இருப்பாங்கன்னா 19th century, அப்போ வந்து ஏர்லி 19th வந்து அவங்களுக்கு எப்படியாவது இந்த மொத்த நாடே நம்ம கொண்டு வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்மளை எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது, இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. இந்த தாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்டை எப்படி வந்து நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கணும், எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நம்ம டெரிட்டரி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பாலிசி கொண்டு வருவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோவில் டாக்டர் ஆஃப் லேப்ஸு, சப்சிடரி அலையன்ஸ், இதெல்லாம் அதுக்காக கொண்டு வந்த விஷயம் தான். அதனால தான் ஜான்சி ராணி கோவம் வந்துச்சு. அதனால தான் வந்து லக்னோலையும் சரி எல்லாருமே பொங்கி எழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, தனித்தனி பாலிசி வந்து தனித்தனியாக அவங்கள வந்து பாதிப்பு ஏற்படுத்தியது. ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறாங்க.
So under Lord Hastings, Governor General from 1813 to 23, a new policy of paramountcy was initiated. Now the company claimed that its authority was paramount or supreme, hence its power was greater than the Indian state. In order to protect its interests, it was justified in annexing and threatening to annex in any Indian kingdom. This view continued to guide later British policy as well. அதாவது என்னென்னா லார்ட் ஆஸ்டிங்ஸ் வந்து ஒரு பாலிசி கொண்டு வர என்னென்னா பேராமௌண்டிசி. அதாவது பேராமௌண்டிஸ்னா என்னென்னா அதுக்கு மீனிங்கே வந்து சுப்ரியர் தான், சுப்ரீம் தான், நான் தான் மேலே அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாலிசி வந்து எப்படின்னா எந்த கிங்டம் வேணால் நான் வந்து எடுத்துக்கலாம், எனக்கு தேவைன்னா எந்த கிங்டம் வேணால் நான் அனெக்ஸ் பண்ணிக்கலாம், எதை வேணால் நான் வந்து இன்டர்ஃபேர் பண்ணி நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த தாட்டே தான் அந்த பிரிட்டிஷ் பாலிசி அவங்க கொண்டு வரதுலேயுமே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்றாங்க. This process, however, did not get unchallenged. For example, when இது வந்து இந்த மைண்டு இந்த ஐடியாலஜியும் சரி, இது வந்து எப்படி சொன்னதுமே மக்கள் வந்து இவங்க வந்து இந்த அணுகுமுறை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. சில எதிர்ப்புகள் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்ன மாதிரி எதிர்ப்பு ஏற்பட்டது. When British tried to annex the small state of Kittur in Karnataka today, Rani Channamma took to arms and led an anti-British resistance movement. She was arrested in 1824 and died in prison in 1829. But Rayana, a poor chowkidar of Sangoli in Kittur, carried on the resistance. With the popular support, he destroyed many British camps and records. He was caught and hanged by British in 1830. You will read more about several cases of resistance later. ஸோ அதுக்கான எதிர்ப்புகள் வந்து எல்லா வகையிலையும் வந்து நம்மளுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எதிர்ப்புன்றது பொதுவாக வந்து நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ வந்து அதில் ஒரு கேஸ் வந்து ராணி சன்னம்மா கேஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அப்பயும் வந்து பிரிட்டிஷால் யாராலே தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்றதை இப்போ பார்ப்போம். So in late 1830s, East India Company became worried about Russia. It imagined that Russia might expand across Asia and enter India from northwest. அதாவது வந்து இந்தியன் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இருப்பாங்க, காஷ்மீர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். அதாவது மேப்பை வந்து நீங்கள் முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா மேப்பாகவே நீங்கள் இருந்தீங்கனாலும் ரைட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸு. அதாவது மேப் நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸ். கேரளா வந்து லெஃப்ட்டு, ஓகேவா, தமிழ்நாடு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கலாம் சொன்னோன்னா மேலே பஞ்சாப், மகாராஷ்டிரா, கோவா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா இதெல்லாம் பார்த்துட்டே போனீங்கன்னா எல்லாம் லெஃப்ட் சைடு பார்த்துட்டே போனீங்கன்னா இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இமயமலை இருக்குது. இமயமலைக்குள்ளே வர முடியாமல் நிறைய பேர்கிட்ட நம்ம காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு உள்ள காலனைசேஷன் வரல, இன்வேஷன்லாம் நடக்காதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ். ஆனால் வெஸ்டர்ன் சைடில் அப்படி கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து அந்த வழி யூஸ் பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்துடுவாங்க போல். ரஷ்யா வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு வருவாங்களோ, ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் மேலே கசகஸ்தான்லாம் இருக்கும். ஸோ ஒரு பயம் வந்து பிரிட்டிஷ்க்கு ஏற்படுது. ஏன்னா இவன் ஆல்ரெடி அப்படி தானே காலனைஸ் பண்ணான், இவங்கிட்ட அந்த டைமில் வந்து வார்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ கான்டெம்பரரியாக நிறைய விஷயங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துகிட்ருக்கும். ஸோ வேர்ல்டு லெவலில் நடக்கும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபியர் வந்துடும், இந்த பக்கம் ரஷ்யா வந்துடுமோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பார்ப்போம். Driven by this fear, the British now wanted to secure their control over northwest. ஸோ நார்த்வெஸ்ட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நம்மக்கிட்ட. ஏன்னா இது வரையும் நம்ம வந்து டெல்லி இந்த ரீஜனு, இந்த மகாராஷ்டிரா, இந்தியாஸ் கிட்ட வந்து மராத்தாய் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ரீஜன் தான் போயிருக்கோம். ஆனால் நார்த் வெஸ்ட்டில் நம்ம போனதே இல்லை, நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. So they fought, and a prolonged war with Afghanistan between 1838 and 42 established an indirect company rule there. Sindh was taken over in 1843, and next in line was Punjab. But the presence of Maharaja Ranjit Singh held back the company after his death in 1839. Two prolonged wars were fought with the Sikh kingdom. Ultimately in 1849, Punjab was annexed. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கனாலே அந்த மேப் ஆர்டர் படி தான் வந்திருப்பாங்க. அவங்க ஆப்கானிஸ்தான், சிந்து, பஞ்சாப் இது எல்லாமே வந்து அவங்க நார்த் வெஸ்ட்டு வந்து உள்ளே இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு கேட்டு மாதிரி. இந்த கேட்டை டோல் கேட்டை நம்ம வந்து காஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே என்ட்ரி ஆகிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த டோல்கேட்டெல்லாம் இவன் செக் பாயிண்ட்டாக வைக்கணும் அப்படின்றக்காக இவங்க அந்த வார் எடுத்து செக்யூர் பண்ணாங்க. இதை வந்து நம்ம இந்தியன் ரூல்ஸ் பண்ணியிருந்தாலே வந்து நமக்கு நிறைய இன்வென்ஷன் நடந்திருக்காது, சைனா வால் கட்டின மாதிரி இனியும். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும் போது தான் தெரியும், நம்ம வந்து ஹிஸ்ட்ரிலாம் படிக்கணும்னு தெரியாதுல்ல. ஃபைன். The doctrine of lapse. The final wave of annexations occurred under Lord Dalhousie, who was the Governor General from 1848 to 56. He devised the policy that came to be known as doctrine of lapse. The doctrine declared
that if an Indian ruler died without a male, there is his kingdom would lapse. His kingdom would lapse. That is become a part of company territory. அதாவது என்னென்னா, இப்போது ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ராணி லக்ஷ்மிபாய் அவங்களுடைய ஹஸ்பண்டை வச்சுப்போம். அவருக்கு வந்து ஆண் குழந்தை கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தத்துப்பிள்ளை எடுத்திருப்பாங்க. தத்துப்பிள்ளை எடுக்கும் போது வந்து இவன் வந்து ஒரு புதுசாக வந்து டெல்லூசின்னு ஒரு கவர்னர் ஜெனரல் வராரு. அவர் வந்து ஒரு பாலிசி போடுறாரு. என்ன பாலிசினா, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். உனக்கு வந்து வாரிசுகள் இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும். லேப்ஸ்னால் அதோட முடிஞ்சிடும், அதோட இது. அதுக்கப்புறம் வந்து யாரும் கிடையாது, நீ தான் கடைசி ராஜா, அது வந்து கம்பெனிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க தத்துப்பிள்ளைக்கு வந்து பிள்ளைன்ற ஒரு அங்கீகாரம் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அதனால அந்த ஜான்சியை எங்களுக்கு கொடுத்துரு, இவனுக்கு யாருமே இல்லை, ஏன்னா ராஜா செத்து போயிடுவார், அதை என்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க சண்டே. அதனால் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவங்களுடைய டிமாண்டே என்னென்னா, என் பிள்ளைய வந்து நீ எடுத்துக்கோ, லீகல் எடுத்துக்கோன்றது தான். அதுக்காக தான் அவங்க சண்டை போட்டாங்க. நானா சாஹிப் ஏன் சண்டை போட்டார் பார்த்தீங்கன்னா, நானா சாஹிப் ஒரு தத்துப்பில்லை, அவரையும் எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தனித்தனி பல காரணங்கள் வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக பாலிசி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் எல்லோரும் தனித்தனி அங்கங்கே சண்டை போட்டாங்க. மொத்தமாக சண்டை போடுறதுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற ஒரு இது வைக்கவே இல்லை 1857. ஸோ அதனால தான் அது பெரிய ஃபெயிலியர்ஸ். அதுதான் அது வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் ஒத்துக்க மாட்டான் எனியா. ஸோ இதுதான் இதில் வந்து இந்த எதனால் இந்த பாலிசின்றது ஓகே. யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும்னா, டாக்டரைன் ஆஃப் லேப்ஸில் எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் பிடிச்சாங்க, எந்தெந்த ப்ராவின்சஸ்லாம் பிடிச்சாங்க, ஆர்டராக சம்டைம்ஸ் காலனைஸ்களாகவும் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக வரும். ஸோ பாலிசி தெரிஞ்சுக்கோங்க, யார் போட்டால் தெரிஞ்சுக்கோங்க, எதனால் போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாலிசின்னா அது எப்படி, இப்போ எதுனால இப்போ நடக்குது. டாக்டர் ஆஃப் லேப்ஸ்னால் என்னென்னா, உனக்கு லீகல் ஏர் இல்லை, அதாவது அதாவது பையனாக தான் வந்து எடுத்துப்பாங்க இவங்க. ஸோ இல்லைன்னா அது வந்து லேப்ஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஒன் கிங்டம் ஆஃப்டர் அனதர் வாஸ் annexed சிம்ப்ளி பை அப்ளைங் த டாக்டரின். ஸோ ஒருத்தர் போட்டுகிட்டே இருந்தாங்க. உனக்கு பையன் வாரிசு இல்லையா, ஆண் வாரிசு இல்லையா, அப்போ ஓகே இது என்ன கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சத்தாரா பண்ணாங்க, இப்போனா 1848. அப்புறம் சாமல்பூர் பண்ணியிருக்காங்க 1850. உதய்பூர் 1852, நாக்பூர் 1853, ஜான்சி 1854. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிரேட் ரிவால்ட் எப்போ நடந்திருக்கோம், 1857. ஜான்சி எப்போ அனெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, 1854. கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் பெரிய வாரே வெடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலி இன் 1856 த கம்பெனி ஆல்சோ டுக் ஓவர் அவாத். அவாதை வந்து மிஸ்கவர்னன்ஸ் எடுத்திருப்பாங்க. The time the British had an argument, they say they were obliged by duty to take over Awadh in order to free people from the misgovernment. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டுட்டாங்க. Okay, misgovernment of Nawab encraved by the humiliating way in which the Nawab was deposed and people of Awadh were joined a great revolt. Okay, அவாத்னா இருக்குன்னா, அவாதை வந்து மிஸ்கவர்மெண்ட் சொல்லி எடுத்திருப்பாங்க. அந்த ராஜாவை வந்து ஓரமாக எல்லாமே நடந்திருக்கும். அவாதில் இருக்கிற பாதி பேர் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருப்பாங்கன்னா, சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராவின்சஸே அவங்க அனெக்ஸ் பண்ணதும் அதை அவங்க பொறுத்துக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க ஃபேமிலிலாம் அங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த கிங்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ராஜா வந்து எதுக்காக எடுத்தாங்கன்னா மிஸ்கவர்மெண்ட்காக எடுத்தாங்கன்னு சொன்னாங்க பாரு. அது வந்து ரொம்ப பெரிய குழப்பத்தை மக்களிடையே ஏற்படுத்திடும், கோவமும் ஏற்படுத்திடும். அதனால் 1857 ரிவால்ட் வர காரணமாக இருந்துச்சு. ஏன்னா 1850 பாருங்கள் எப்படி கனெக்ஷனுக்கு பாருங்கள். 1856 கம்பெனி வந்து அவாதை வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க. 1857 ரிவால்ட்டு. ஃபஸ்ட்டு ரீசன், மெஜாரிட்டி ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே தான் அவங்களுடைய வீடு இருக்குது, அங்கே தான் அவங்களுடைய சொந்த பந்தம் உடன்பிறப்புகள்னு எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அது தாண்டி வந்து இந்த சோல்ஜர்ஸாக இருந்தவங்களாம் முன்னாடி என்ன வந்திருப்பாங்கன்னா ஃபார்மர்ஸாக இருந்திருப்பாங்க. ஃபார்மர்ஸிங் இல்லைன்னா இங்கே வந்திருப்பாங்க. ஸோ ஃபார்மிங்கும் மோஸ்ட்லி அங்கே தான் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்து பெரிய ரிவால்ட் நடக்க காரணமாக வந்துச்சு. ஸோ ரீசன் ஃபார் ரிவால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். ஸோ வந்து எந்தெந்த ஆர்டர்னு எழுதிக்கோங்க, அதுதான் இங்கே நான் நோட்டாக போட்டிருக்கேன். SSUNJ. இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்ரிவேஷன் அக்ரானிமாக வச்சுக்கோங்க நான் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ் மியூசிக் கேட்டேன், எஸ்எஸ் மியூசிக் கேட்டு யூஎன் போனேன். யூஎனில் போயிட்டு யூஎன்லேருந்து ஜாவா போனேன் அப்படின்னு நான் வச்சுப்பேன். இல்லை யூஎனுக்கு நான் ஜாவா பைக்கில் போனேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களை மறக்காது, எஸ்எஸ் மியூசிக் கேட்டு யுனைடெட் நேஷன் ஜாவா பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ எஸ்எஸ் மியூசிக் 90s கிட்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். ஸோ எஸ் வந்து சத்தாரா, நெக்ஸ்ட் வந்து சாமல்பூர், யூ வந்து உதய்பூர், என் ஃபார் நாக்பூர், ஜே ஃபார் ஜான்சி. ஓகே, ஸோ இது வந்து மேப் பாருங்கள். மேப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மேப்பில் தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு.
லகூர் சொன்னல, இதான் வந்து நார்த் வெஸ்ட்டு. ஸோ இதான் வந்து அந்த நார்த் வெஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன நார்த் வெஸ்ட்டு தான். ஸோ இங்கே வந்து இமாலயாஸ் இருக்குது, இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணாது. ஸோ ஏரியா விச் இஸ் நாட் ஆக்குபைட் பை பிரிட்டிஷ். பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் நாட் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இது எல்லாமே இந்த ரெட் எல்லாமே பிரிட்டிஷ் ரூலில் இல்லை. எங்கே ஆக்குபை பண்ணியிருக்காங்க, இங்கே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ரிவிஷனே பண்ணிடலாம். எல்லாம் படிச்சதை கல்கட்டா பார்த்தோம். யுக்லியில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி அங்கே தானே வச்சுருப்பாங்க. அப்புறம் திவான் ரைட்ஸ் எங்கே வாங்கியிருப்பாங்க, பெங்காலுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து இங்கே ஃபாட் பண்ணாங்க. அப்புறம் மைசூரில் வந்து அப்போ ஆக்குபே பண்ணல. மெட்ராஸ் பாருங்கள், ராபர்ட் கிளைவ் எங்கே வந்திருப்பார், பெங்கால். கிளைவ் வந்து யார் கூட சண்டை போட்டார், சிராஜுத்துல்லா. அது என்னது, பேட்டில் ஆஃப் பிளாசே 1757. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. எப்போனா 1797. ஸோ நம்ம 1757, 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து நீங்கள் மேப்லேயே ரீட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ன இயர் பார்த்தீங்கன்னா 1840. ஸோ 1840ல் பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். 1840னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மராத்தா வார்ஸு, அப்புறமேட்டு வந்து கிட்டத்தட்ட மராத்தா வார்ஸு இதெல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு பெரும்பாலும். ஸோ பார்த்தீங்கன்னா கல்கட்டா இந்த இடம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டு வச்சுருக்காங்க. பட்டு மைசூர்லேயும் வந்து உடையார் கொடுத்துட்டனால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் தமிழ்நாடு, இந்த இடம் கிட்டத்தட்ட விந்தியாஸ் மேலே இங்கே தான் வருது. ஸோ இந்த இடம் இங்கே கிட்டத்தட்ட நிறைய இடம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா லகூர் இருக்குது பாருங்கள், லகூர். ஸோ லகூர் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது எப்போ பண்ணியிருக்காங்க, 1857. ஸோ பார்த்தீங்கன்னா 1857 நல்லா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஆக்குபை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ எல்லா இடமே இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ரீஜனு, இங்கெல்லாம் அது ராஜஸ்தான் இந்த சைடு. ஸோ ஹைதராபாத் இருக்குது, கல்கட்டா, மாதிரி பல இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ 1857க்கும் அப்படியே இங்கே வந்து இதை பார்த்தீங்கன்னா 1857 பாருங்கள். சாரி ஆக்சுவலி ஓகே 1857 பாருங்கள். நீங்கள் 1857 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அப்போது கலர்ஸை பாருங்கள், இப்போ கலர்ஸை பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா கலர்ஸுமே வந்து அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். செட்டிங் அப் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்றதை பார்ப்போம். Warren Hastings, Governor General from 1773 to 1785, was one of the many important figures who played a significant role in the expansion of company power. By its time, the company had acquired power not only in Bengal but also in Bombay, Madras. British territories were broadly divided into administrative units called presidencies. There were 3 presidencies: Bengal, Madras and Bombay. Each was ruled by a governor. The supreme head of administration was the Governor General. Warren Hastings, the first Governor General, introduced several administrative reforms, notably in the sphere of justice. So important guys. So Warren Hastings ஒருத்தர் வந்திருக்காரு. எப்போ வந்திருக்காருன்னா ஒரு நியூ அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வார்ஸ் வந்து 1840 வரையும் பார்த்துட்டோம். ஆனால் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்துச்சு, இப்போ வந்து சிராஜுத்துல்லா கிட்டத்தட்ட 17 பின்னாடி போகிறாங்க, 18th century எண்டில் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிராஜுத்துல்லா வந்தார், மிர்ஜாஃபர் வந்தார், நம்ம ராபர்ட் கிளைவ் வந்தார், பேட்டில் ஆஃப் பக்சர் சண்டை போட்டோம், பேட்டில் ஆஃப் பானிபட் வேறு பார்த்தோம் 1761. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி அவங்க செட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு ஆஸ்பெக்டிவ் தான் பார்த்துருக்கோம். என்ன ஆஸ்பெக்டிவ்னா தெர் இஸ் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்டிவ்லன்னு என்னென்னா ஃபுல்லாகவே வந்து வார்ஸு
பேட்டில் அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். அப்புறம் ட்ரேடு ஒரு பக்கம் கொஞ்சம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் இருக்குது, இதெல்லாம் பண்ண அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாரன் ஹாஸ்டிங் கவர்னர் ஜெனரல் ஃப்ரம் 1773 to 1785 இருந்திருக்காரு. ஸோ கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷன் பவரை வந்து அவர் ப்ளே பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பீரியடில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 ப்ராவின்சஸ் தான் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா ஸோ இதுனா மெட்ராஸ், பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் வேர் ப்ராட்லி டிவைடட் இன்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மெட்ராஸு, பாம்பே, பெங்காலு, மெட்ராஸு, பாம்பே. ஸோ ஈச் வாஸ் ரூல்டு பை கவர்னர். ஸோ அதுக்கு தனித்தனி தான் கவர்னர் போட்டிருக்காங்க. கவர்னர் போட்டு நம்ம மொத்தமாக ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸாக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1772 a new system of justice was established. Each district was to have 2 courts, a criminal court, ஃபஜுதாரி அதாலத், and a civil court, திவானி அதாலத். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இன்ஸ்டியூட் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் வந்து இது கேட்பாங்க. என்னென்னா கிரிமினல் கோர்ட் கொடுத்துட்டு திவானி அதாலத், சிவில் கோர்ட் கொடுத்துட்டு ஃபஜுதாரி அதாலத் சொல்லுவாங்க. ஸோ வந்து எதுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அவன் வந்து கோர்ட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டான். கோர்ட்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறான். எது க்ரியேட் பண்ணுறான்? கிரிமினல் ஒன்று க்ரியேட் பண்ணுறான், சிவில் ஒன்று க்ரியேட் பண்ணுறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். கிரிமினல் கோர்ட் ஒன்று இருக்குது, சிவில் கோர்ட் இருக்குது. நம்ம மக்களை ஆளும் போது நமக்கு எத்தனை ஜஸ்டிஸ் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளோட கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு. ஸோ நம்மளுடைய லா புக்ஸையும் அவங்க படிப்பாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய நீதியும் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், மௌல்விஸ் அண்ட் இந்து பண்டிட்ஸ் interpreted Indian laws for a European districts collector who presided over civil courts. The criminal court was still under a Ghazi and the Mufti, but under the supervision of collectors. அதாவது கிரிமினல் ஃபுல்லாகவே நம்ம ஆளுங்கிட்ட தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஜட்ஜ், jurist, Muslim community responsible for expounding the law and that the Ghazi could administer. ஸோ இது இருக்குது. இது பாருங்கள், இதுதான் கோர்ட்டோடைய ட்ரையல் ஆஃப் வாரன் ஹாஸ்டிங்ஸ். இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. Okay. A major problem was that Brahman Pandits have different interpretation of a local laws based on the different school of Dharmasastra. To bring about the uniformity, in 1775, 11 Pandits were asked to compile the digest of Hindu laws. N.B. Halkhat translated his digest into English. By 1778, a code of Muslim laws was also compiled by the benefits of European judges under the Regulated Act of 1773. ஸோ ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்றத முக்கியம். பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் ஃபஸ்ட்டு சாப்டரே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்த ஆக்டை பற்றி போட்டிருப்பாங்க. A new Supreme Court was established while the Court Appeal, the Sadar Nizamat Adalat was also set up at Calcutta. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிமினல்லாம் வந்து இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க, சிவில்லாம் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்னன்னா இந்த அவங்களுடைய ஐடியாலஜி அந்த பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, உன் பிரச்சனையை சால்வ் பண்ண வரல மேன், எனக்கு தேவை மணி, ஐ வாண்ட் டு ஏர்ன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிரிமினல்ஸ் ஃபுல்லாகவே பிரச்சனை தானே இருக்கும். நீ என்ன வேணால் சால்வ் பண்ணிட்டு போ, வாட் எவர் யூ லாஸ் நீ ஃபாலோ பண்ணுற, அதில் பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. ஆனால் சிவிலில் பார்த்திங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. சிவில் டிசிஷனு, இந்த மணி ரிலேட்டடு, இந்த லேண்ட் ரிலேட்டட் எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து நம்மளை வந்து சிவிலைஸ் பண்ணதுக்காக வரல, அவங்க வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வரல. அகைன் அந்த மோட்டோ வந்து ப்ரூவ் பண்ணுறதுனா, நான் வந்து ஏர்ன் பண்ணதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நான் இங்கே வந்து சுரண்டுறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் என்ன டெவலப் பண்ணிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத திரும்ப 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 அவங்க கிடைக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. So the principal figure in an Indian district was the collector. As the title suggests, his main job was to collect the revenue and taxes and maintain law and order in his district with the help of judges, police officers and darahas. His office, the collectorate, became the new center of power and patronage that steadily replaced the previous holder of authority. ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம கலெக்டர் இப்போ படிக்கணும் நம்ம இதெல்லாம் நினைக்கிறோன்னா, இது இவ்வளோ பவர்ஃபுல் ஆகுனது பார்த்திங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்க பீரியடில் தான் வந்து ஒரு கலெக்டருக்கு வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல், அந்த பீப்புள் வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தது, ஆரம்பித்து வச்சது இவங்க தான். தாமஸ் முன்ரோல் வந்து நிறைய கவர்னர் ஜெனரல்ஸ். Okay, let's start. The company army, colonial rule in India, brought in some new ideas of administration and reform, but its power rested on its military strength. The Mughal army was mainly composed of cavalry,
SARS trained soldiers on horseback. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. And infantry, that is Paithal soldiers, and they were given a training in archery and the use of sword. The cavalry dominated the army, and the Mughal state did not feel the need to have a large professionally trained infantry. The rural areas had a large number of armed peasants, and local zamindars often supplied the Mughals with the Paithal soldiers. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டாங்களா, ஆர்மி ரெடி பண்ணுவாங்க. எதுக்கு அவங்க ஆர்மி ரெடி பண்ணணும்? மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ வந்து மக்களை வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அதான் அவங்களோட ஐடியாவே இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னா என்னென்னா, நம்ம வேலை இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வேலைன்னு கூப்பிட்டு வந்துட்டு ஆர்மியில் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க மக்களையே அவங்கள வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நம்ம டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்கு, இல்லை டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஆர்மி வேணும் அப்படின்றது அவங்களுக்கு பிளான் பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக போகணும் அப்படின்றத திங்க் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. Okay, next. A change occurred in the 18th century when Mughal successors, states like Awadh and Banaras, started recruiting peasants into their armies and training them as professional soldiers. ஸோ இவங்களும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி இவங்களும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க, முகல்ஸும் நம்மளோட இந்தியன் ரூலர்ஸும். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி adopted the same method when began a recruitment for its own army, which came to known as the Sipahi army. ஸோ இவங்களும் ஒரு பக்கம் வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முகல்ஸ் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் மெத்தடும் சேம் பெசன்ஸை தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா விவசாயம் வந்து அவ்வளோ நிறைய ஃப்ளட்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து மான்சூன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக நம்மளுக்கு வந்து வேறு சோர்ஸ் கிடைக்கணும் வந்துட்டு ஃபார்மர்ஸும் போயிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிடுவாங்க ஆர்மியில், கவர்மெண்ட் ஜாப்ன்ட்டு. ஓகே, அரசாங்க வேலை என்று பெருமை பீத்திக் கொள்வது அந்த மாதிரி. ஓகே, as a warfare technology changed from the 1820s, the cavalry requirement of the company's army declined. This is because of the British Empire was fighting in the Burma, Afghanistan, Egypt, where soldiers were armed with the muskets and the matchlocks. The soldiers of the company's army had to keep a pace with the changing military requirement, and its infantry regiments now became more important. அதாவது என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குதிரையில் போகிறவங்களுக்கு இன்ஃபேக்ட் என்ன கால்நடை அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, லெவல்ஸ் ஆஸில் போவாங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு டைப் ஆஃப் மிலிட்ரியில் ஒரு லெவல் இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வார்ஃபேர் டெக்னாலஜிலாம் வந்து பண்ணும்போது கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி குதிரையில் போகிறவங்க தேவைப்படாமல் கால்நடையாக போகிற அந்த கால்நடை படை தான் அதிகமாக தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு அஸ். The early 19th century, the British began to develop a uniform military culture. Soldiers were ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் இந்த கேவல், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இந்தியன் பெசன்ஸ் வந்து ஆர்மியில் ட்ரெயின் பண்ணதையும் இது மாதிரி தான் பயங்கரமாக ஆகிட்டாங்க மாசா. Okay, increasingly subjected to the European style training and drill and discipline that regulate their life far more than before. Often this created a problem since the caste and community feelings were ignored in building a force of professional soldiers. Could individuals so easily given up their caste and religious feeling? Could they see themselves only as soldier, not as a member of communities? What did the Sipahis feel? How did they react to the changes in their lives and their identity? That is their sense of who they were. The revolt of 1857 gives us a glimpse into the world of Sipahis. You will read about this revolt in chapter 5. So conclusion, the East India Company was transformed from a trading company to a territorial colonial power. The arrival of a new stream of technology in the early 19th century also added this process. Till then, it would take anywhere between 6 to 8 months to travel to India by sea. Steamship reduced the journey time to 3 weeks, enabling a more Britisher and their families to come to far off country like India. By 1857, the company came to exercise a direct rule over about 63% of territory and 78% of population of Indian subcontinent, and combined with its indirect influence on the remaining territory and population of the country. ஸோ அவங்க டேரக்ட் ரூலே கிட்டத்தட்ட 63% இடத்துல பண்ணியிருக்காங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேசிக்காக அவங்க நம்மளை கேட்குறாங்க என்னென்னா, அவங்க வந்து அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸாக பெசன்ஸாக இருந்தாங்க. ஸோ பெசன்ஸ் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சராகவே இருக்குது. என்னென்னா கேஸ்டிசம் இருக்குது, ரிலீஜியஸும் இதெல்லாமே இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாக கிராஸ் ரூட்டில் இருக்க ஒரு விஷயம்.
ஸோ நிறைய கேஸ்ட் பீப்புள் இருந்திருப்பாங்க. அவங்க பெசன்ஸாக இருக்கும் போதே ஒரு வேலையை ஒரு கேஸ்ட் பீப்புள் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான மரியாதையை வந்து அவங்க வந்து பழகியிருக்காங்க. ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படின்னா எல்லோரும் காமனாக ட்ரீட் பண்ணுறாங்க. லைக் எல்லாருமே வந்து ஒரு இதில் வைக்கிறாங்க, ஒரு டிசிப்ளினாக, ஒரே ஆர்மினா ஒரு 1 அம்ப்ரெல்லா கிட்டே வைக்கிறாங்க. அது வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போது நம்மளே வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளே கம்பேர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இப்போது நேற்று வந்து நான் உங்கள் கீழே இருந்தேன், நான் உங்கள் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் கீழே நான் வேலை செய்யலனாலும், இல்லை உங்கள் கீழே என்னுடைய என்னோடய சொசைட்டியில் என்னுடைய இது இருந்தாலும், இன்றைக்கி நீனாலும் ஒரே கவர்மெண்ட் ஜாப் தானே இருக்கும். அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் தான் கீழே இருந்தனும் பார்த்துருப்பான். ஆனால் மேலே இருக்கிறனால சகிச்சுக்க முடியல. இதுவே அவங்களுக்குள்ள மனசில் இருந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ இதனாலே வந்து அவங்க வந்து என்னோடய கல்ச்சரை பாதிக்கிறான், அந்த ஒரு பிரிட்டிஷ்காரா அப்படின்ற எண்ணம் தோன்றும். இதை தாண்டி அவங்க வந்து சீர்திருத்தம் பண்ணுறேன் நல்ல விஷயம் தான் பண்ணாங்க. சீர்திருத்தம் பண்ணுறேன்னு பெண்களுக்கு வந்து விடோ ரீமேரேஜ் பண்ணுவாங்க, ஆக்ட் வந்து கொண்டு வருவாங்க, பண்ணலாம், தப்பு இல்லை. கிறிஸ்டியானிட்டி வளர்க்குறேன்ட்டு நீங்கள் என்ன மதம் மாறினாலும் உங்களுடைய பரம்பரை சொத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கள சகிச்சுக்கொள்ள முடியல. என்னுடைய மதம், என்னுடைய கலாச்சாரம் வந்து பாதிப்படையுது இந்த ஆங்கிலேயரால் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்கள வந்து மறுபடியும் தூண்டும். எதுக்காகனா அவனை அகேன்ஸ்டாக பண்ணதுக்கு. அதோடைய விளைவு தான் 1857 ரிவால்ட். ஸோ இதுதாங்க சாப்டர் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்சிஆர்டி ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அளவுக்கு இல்லை இன்ஃபர்மேஷன். பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல எவ்வளோ கண்டென்ட்ஸ் இருந்துச்சு, அவங்க பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க, எத்தனை ரிவால்ட் போட்டாங்க, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க மிலிட்ரி எப்படி இருந்துச்சு. நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னு மாடர்ன் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரையும் நீங்கள் என்சிஆர்டி மட்டும் கவர் பண்ணாலே போதும். அகைன் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. கிளாஸ் 8, அதுக்கப்புறம் வந்து 11th 12th ஓல்டு என்சிஆர்டி, நியூ. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மாடர்ன் இந்தியா பொறுத்தவரையும் என்சிஆர்டி, ஸ்பெக்ட்ரம் புக்கு, மாடர்ன் இந்தியா. ஸோ இது மட்டும் கவர் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். ஒரு சில கேள்விகள் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எல்லா இயரும் டிபேட்டபிளாக இருக்கும். எல்லா டைமும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெயினிசம், புத்திசம் எல்லா டைமும் நல்லா படிச்சுட்டு போவோம். ஆனால் எல்லா டைமும் புதுசாக எங்கேனாலும் கேள்வி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்காக புதுசாக ஒரு புக்கு தேடி ஓடாமல் எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு சோர்ஸ் தான் என்சிஆர்டி. திரும்ப அதை படிங்க. பாலிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ்லாம் வரும். 2018 கூட டைரக்டிவ் கொஸ்டின்ஸ் ஒன்று இருந்துச்சு கிளாஸ் 12 இருந்து. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிங்க. பின்னாடி இருக்க பேக் கொஸ்டின்ஸ் வந்து போடலாமா வேணாமான்னு கேள்வி வரும். அதுக்கு நத்திங் ஹார்ம் இன் தட். நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். சும்மா ஒரு மேட்ச் ஃபாலோங்க. திவானினா நம்ம என்ன சொன்னோம், எதுக்கு கிரிமினல் கோட்டா நான் சொன்னேன் இல்லையா, கிரிமினலாக சிவிலாக எது வரும். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்லாம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் இது கொண்டு வருவாங்க. அப்புறம் ராணி சென்னம்மா நம்ம எதை பற்றி பார்த்தோம், லண்டன் ஆன்டி பிரிட்டிஷ் மூமெண்ட் கித்தூர் பார்த்தோம். ஃபௌஜிதாரி அதாலத்னா என்ன, டைகர் ஆஃப் மைசூர்னா யாரை சொன்னோம். ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஃபாலோயிங் பண்ணுங்கள். அப்புறம் பின்னாடி வந்து இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாட் அட்ராக்டட் யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் டு இந்தியா. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சிம்பிள் கொஸ்டின், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கூட இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ இது மாதிரி சும்மா நீங்களே வந்து ஆன்சர் ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்சிஆர்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு ரீட் என்சிஆர்டியும் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆர் பாஸ்ட் புக்கில் இருந்து சாப்டர் 2 நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ வந்து இனிமேல் வந்து பிடிஎஃப் ரீட் பண்ணி லைன் பை லைன் ரீட் பண்ணி போடலாமா, இந்த ஸ்டோரியாக போடலாமான்றதை தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் 2 பேர் சைட்லையும் நம்ம நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு போகலாம். அண்ட் அதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, இல்லை என்னோடய டீச்சிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்து, இல்லை ஏதாவது பிடிக்கல, ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் லேர்ன் பண்ணலாம். ஹாப்பி ஸ்டடிங் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பாய்.